பாத்ரூம் போவான், அப்படியே பக்கெட் நிறைய தண்ணி வச்சு சொலன்னு ஊற்றிட்டு வருவான், ஆனால் சுத்தம் செய்ய மாட்டான். ஒரு சிலர் இத்துண்டு சொம்பில் கூட கொண்டு போவான், ஆனால் சுத்தம் முழுசாக செஞ்சுட்டு வருவான். பார்த்தீங்களா, இங்கே கொண்டு போகிற தண்ணியாயா, நீ எந்த அளவில் தேய்ச்சி சுத்தம் பண்ணுன்னு தான் பார்க்குறது. அந்த மாதிரி உன் அமலை பார்த்து எல்லாம் மயங்க மாட்டான். அந்த அமல் செய்யும்பொழுது உனக்கு என்ன இல்மு இருக்குது, எந்த இல்முடைய அடிப்படையில் நீ பேசுன. ஏன் முஹம்மது ரசூலுல்லாவும் லோஹர் 4 ரக்காத் தானே தொழுதாங்க, சஹாபாக்களும் 4 ரக்காத் தானே தொழுதாங்க, பின்னால் தாபீன்களுக்கும் அதே நாள் தானே லோஹர், பின்னால் வந்த இமாம்களுக்கு அந்த நாள் தான், அவுலியாக்களுக்கு அந்த நாள் தான். யார் இன்னைக்கு பள்ளிவாசலில் போய் நம்மளும் லோஹர் 4 தானே தொழுகிறோம்? ஏங்க நம்ம 4 ரக்காத்து லோஹர் தொழுதா முகமது ரசூலுல்லாவுக்கு ஒரு 4000 ரக்காத்து இருக்கு வேணாமா? அதுக்கு பின்ன இமாமுகளுக்கு ஒரு 2000 ரக்காத்து இருக்கு வேணாமா? இல்லையே, இதே நாள் தானே. அப்போ என்ன கமிச்சிட்டான், எவ்வளோ பெரிய மக்காமில் நீ உயர்ந்தாலும் இந்த 4 5 ஆக்கவே மாட்டேன், சுபு 2 3 ஆக்கவே மாட்டேன். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி மகரிப 4 ஆக்க மாட்டேன். அதாவது அமல் அவ்வளோதான். அப்போ எப்படி நபி அந்த லொஹரில் முகமது ரசூலுல்லாவுக்கு இருந்த அந்த ஞானம் இருக்குங்களே, அது எந்த நபிக்குமே கிடையாது. அதே 4 ரக்காத்தில் சஹாபாக்களுக்கு இருந்த இல்மு இருக்குது பார்த்தீங்களா, அது பின்னால் வரவங்களுக்கு இல்லை. அப்போ இல்மை வச்சு தான் அல்லாஹு தாலா முஸ்லீமு மூமினு முத்தக்கி அவுலியா இதெல்லாம் பிரிக்கிறான் பார்த்தீங்களா. இந்த கிரேடெல்லாம் எதை வச்சு தூக்கிட்டு போகிறான்னா அவனுடைய இல்மை வச்சு தான் தூக்கிட்டு போகிறானே தவிர அமலை ஒரே இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டான், ஒரே இடத்துல ஸ்டாப்.